வாலிபமே வா வா வா, தேன்மழையே டா டா டா. ஏண்டா என்னைக்காவது வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கியா? வியாபார நேரத்துல வெளியே போவாதான் எத்தனை தடவை சொல்லியிருக்க உனக்கு? முதலாளி கோவப்படாதீங்க, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா எனக்கு மாலை போட்டு நீங்க வரவேற்பீங்க. என்னது அது? மதனகாம லேகியம். நம்மள மாதிரி கிழவங்களுக்கு முதுமைக்கு திரை போட, இளமைக்கு இறை போட பவர்ஃபுல் நிவாரணி. பொறுக்கி எங்க பொறுக்குனேத? பிளாட்பாரத்துலதான். ஏண்டா பஜார்ல கடை போட்டு பல லட்சம் ரூபாய் சரக்கு போட்டு மேல பேனை போட்டு கீழே போனை போட்டு உனக்கு 1000 ரூபாய் சம்பளமும் போட்டு கடையில வச்சா இந்த பிளாட்பாரத்துல பொறுக்கிற புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, இந்த ஊரை ஏமாத்துறதுக்குன்னே லேகியம் சூரன் விக்கிறானுங்களே, அவனுங்களை 4 சாத்து சாத்துனா தான் சரியா வரும். ஜனங்களே, இது சாதாரண லேகியம் இல்ல. அரோகரா காட்டிலே அம்பேல் மூலிகையாலே கோய்ந்தா கோய்ந்தா சாமிகள் கண்டுபிடிச்ச மதனகாம லேகியம். இந்த மதனகாம லேகியத்தோட பெருமையை சொல்ல தமிழ்ல வார்த்தையே இல்ல. இந்தியில போன உங்களுக்கு எவ்வளவு தில் இருந்தா ஏன் மருந்து கடைக்கு முன்னாடி எதிர்கால போட்டு இங்க ஊரை ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க? நானா கடையை அடிச்சு காலி பண்றதுக்கு முன்னாடி நீங்களா அதையெல்லாம் போய்கிட்டு ஓடிடுங்க. மகாஜனங்களே, பாருங்க இந்த அநியாயத்தை. எங்க மருந்து விற்பனைய பார்த்து தொழில் ரீதியா பயந்து எங்க மதனகாம லேகியத்தை பத்தி கேவலமா பேசுறாரு. அப்படி எதனா மகிமை? அப்படி கருத்து சொல்றேன். சந்நியாசம் போனவன் சம்சாரத்தை தேடி வருவான். காப்பிட்டாரி மனைவிய அடிபடிய வைக்கி சில கிழவனுங்க சின்ன வயசு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மேல சந்தேகப்படுவாங்க. வீட்டை விட்டு போகும்போது பொண்டாட்டியை கூட்டிட்டு போக மாட்டான், கூட்டிட்டு போவா. 60 வயசு கிழவனை தான் வேலைக்கே வைப்பாங்க. இது மட்டுமல்ல, பொண்டாட்டி பூ வச்சா சந்தேகம், பொட்டு வச்சா சந்தேகம், புது புடவைய கட்டினா சந்தேகம். அது மட்டுமா, மாடு மேல நின்னா. இந்த பலவீனம் உள்ளவர்கள் ஒரு மண்டலம் எவ்வளவு நாள்? 58 நாள். 58 நாள் தொடர்ந்து இந்த மதனகாம லேகியத்தை சாப்பிட்டு வந்தா நீங்க சொல்றபடியில அவங்க பொண்டாட்டி ஆடுவா. அவளை நீங்க இங்க விட்டுட்டு 5 வருஷம் துபாய்க்கு போய் ஹாயா வேலை செய்யலாம். இங்க தாடா பொறுக்கு குழந்தை என்ன சொல்ற? ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானுங்களா? என்ன வார்த்தை கண்டுபிடிச்சீங்க? இந்த லேகியத்தை கண்டுபிடிச்ச 3வது தாத்தா மேல சத்தியம், பட்டி தொட்டி எல்லாம் பரப்பின 2வது தாத்தா மேல சத்தியம், இதை எனக்கு கத்து கொடுத்த 1வது தாத்தா மேல சத்தியம். அம்மா, இந்த தாத்தா யாரு? யார பார்த்து தாத்தானே? அவர் என் புருஷன், ஆம்பளை சிங்கம். இந்த லேகியத்தோட மகிமையை தொடர்ந்து காட்ட அடியே அலங்காரவல்லி. இந்த பக்கம் வந்துட்டேன், உட்காரு. என்னங்க ஆம்பளை சிங்கம்? உட்கார சொன்னா படுத்துக்குச்சு. அதுதான் இந்த லேகியத்தோட மகிமை. நிக்க சொன்னா உட்காருவா, உட்கார சொன்னா படுத்துருவா. 10 வருஷமா தமிழ்நாட்டிலேயே சிறந்த தம்பதிகள் நாங்களா பாராட்டு பத்திரம் வாங்கியிருக்கோம். எங்கடி அந்த பில்ல காற்றா பாருங்க, எல்லாம் இந்த லேகியத்தோட மகிமை. ஆம்பளை சிங்கம், நான் உனக்கு உங்க லேகிய வியாபாரத்தை விரிவுபடுத்துற விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். நான் இந்த லேகியத்தை வெறும் வியாபார நோக்கத்தோட மட்டும் ஆரம்பிக்கலீங்க. காலையில எந்திரிச்சு பேப்பரை வச்சா அவன் பொண்டாட்டியை இவன் எடுத்துக்கிட்டு போனா, இவன் பொண்டாட்டியை அவன் எடுத்துக்கிட்டு போனா, பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு தலையை வெட்டுனா, எங்க பார்த்தாலும் கள்ளக்காரன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த லேகியத்தை தயாரிச்சு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேங்க. உங்க சேவையில ஏழைக்கும் கொஞ்சம் பங்கு கொடுக்க கூடாதா? உங்க லேகியத்தை தமிழ்நாடு பூரா விற்கிற உரிமையை நீங்க எனக்கு தரணும். அதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன? என் பொண்டாட்டி தான் என் பிசினஸுக்கே மூலதனம். அவளை கேட்காம நான் எதையுமே பண்றதில்லை. ஐயோ, அந்த பத்தினி தெய்வத்தை நான் மறந்துருவேன். பத்திரத்துல உங்க பேரையும் சேர்த்திருக்கேன். இந்தாங்க 25,000 ரூபாய் அட்வான்ஸ். பிசினஸ் ஒண்ணு போச்சுன்னா பாதி பாதி ஷேர். ஐயோ, என் பொண்டாட்டி பத்தினி தெய்வமே. அந்த லேகியக்காரனை விட்டுட்டு எப்ப என் கூட ஓடி இருப்பாரு? ஏயா, ஓடி போறதுன்னா கையில 4 காசு வேணாமா? அவனே 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் நடு ரோட்ல அல்லாடிட்டு இருக்கான். அவன் எப்ப காசு சேர்க்கறது, நாம எப்ப ஓடி போறது? அவசரப்படாதியா, ஒரு இழுக்கவாய் கிடைக்காமல போயிடுவான். நம்ம ஒரு அமௌண்ட் கிடைச்சதும் கலவனுக்கு நாமத்தை போட்டுட்டு நாட்டை விட்டு போயிடுவோம். நேரம் நல்லா சரி, அவன் கையில போட்டுக்கு வந்தாலே உங்க சின்ன தாங்க முடியல. என்ன ஒரு இனிமையான குரல்! இந்த குரலை நான் கனவுல கூட கேட்டது இல்லையே. இல்ல, இது எங்கேயோ கேட்ட குரல். எங்க? அங்க பாருங்க,
வாழைத்தண்டு மாதிரி காலு பளபள பளபளன்னு மின்னுது. எப்படி ஒரு காலை என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. இந்த பாதத்தையும் கொலுசையும் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நீங்க எங்கேயோ கேட்டதையும் பார்த்ததையும் என் வாழ்நாள்ல பார்க்காததையும் கேட்காததையும் நான் இப்பவே பார்த்தாகணும். படிச்சு படிச்சு சொல்லியும் 100வது தடவையா எனக்கு துரோகம் பண்ணிட்டியடி சண்டாய். என்ன முனுசாமி, யாருக்கு மருதாணி பறிச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டி கைக்கு மருதாணி வச்சு பாக்கணும்னு ரொம்ப ஆசைமா. முள்ளு பார்த்து பறிக்க கூடாது, கையில ரத்தம் வருது இல்ல. இதை விட சேப்பா மருதாணியில என் பொண்டாட்டிக்கு மாறிடுமே. அந்த சந்தோஷத்தை பாக்கணும்னா இதெல்லாம் பார்த்தா முடியுமா? உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. பாலு, ஆச்சரியமா இருக்க. அத்தி பூத்தாப்புல எங்க அம்மா முகத்துல சிரிப்பு. அட, கையில மருதாணி வர வச்சிட்டு இருக்க. இந்த சிரிப்புக்கு காரணமே நீதானடா படவா. லட்சுமி, காப்பி கொண்டா. அதானே பார்த்தேன், நீ கொஞ்சம் சிரிச்சிட்டல்ல. நம்ம வில்லன் கூப்பிட்டாச்சு இப்போ. என்ன இன்னைக்கு மூஞ்சில தனி பாலிஷ் தெரியுது. நெயில் பாலிஷ் மருதாணிங்க புரியுது. ஆனா இத நீ எதுக்காக வச்சுக்கிட்டேன்னு தான் புரியல. தனலட்சுமி, உனக்கு மருதாணி வச்சுக்கிற வயசுன்னு சொல்லி காட்டுறியா, இல்ல எனக்கு வயசாயிடுச்சுன்னு குத்தி காட்டுறியா? இன்னைக்கு கைக்கு மருதாணி எடுத்துக்குவ, நாளைக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்குவ, கடைசியில புடவையை தூக்கி எரிஞ்சிட்டு சுடிதார மாட்டிக்கிட்டு காலேஜ் போற மாதிரி ரோட்ல நடக்க போறேன். நான் சொக்காயை கீழ்ச்சிக்கிட்டு பைத்தியமா அலைய போறேன். மாமியார் ஸ்தானத்துல இருந்து மருமகளுக்கு மருதாணி வச்சு அழகு பார்க்கிற நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீ மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கியா? அது உன் மனசை உறுத்தல. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் நீ மருதாணி வச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனா நீ யாரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் மருதாணி வச்சிருக்கன்னு என் மனசுக்கு படுது. இப்படி எல்லாம் என் மனசு நோக்கடிக்கிறத விட நான் உனக்கு பொருத்தம் இல்லாத ஒண்ணு வெளிப்படையா சொல்லிடுறேன். நான் ஒரேடியா செத்து போயிடுறேன். இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு இவ்வளவு கோவம் வந்துருச்சு.
கட்டின புருஷன்னால எனக்கு உன்னை பேசுறதுக்கு உரிமை கிடையாதா? புரியுது. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் உன்னை பேசிட்டேன். உனக்குத்தான் நல்லா தெரியுமே நான் ஒரு மாங்காய் மடையேன். எதையாவது நினைச்சுக்குவேன், எதையாவது பேசிடுவேன். அதுக்காக கையை கொண்டு போய் பொசுக்குதான் அடுப்புல வச்சுட்டியே. எவ்வளவு பொசுக்கி இருக்கு பாரு. அம்மா, இனிமே நான் உன்னை ஏதாவது தப்பா பேசினா எதிர்த்து 4 வார்த்தை பேசு, இல்ல ஓங்கி என்ன 2 அடி அடிச்சுடு, அக்கௌண்ட் டேலி ஆயிடும். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. மனசு ஒடிஞ்சு போச்சு. தீபாவளிக்கு கூட கடைக்கு லீவ் விட மாட்டேன். ஆனா இன்னைக்கு லீவ் விட்டுட்டேன். அம்மா, நான் எவ்வளவு புலம்புறேன்ல, ஒரு வார்த்தையாவது பேசுமா. அம்மா, என் மேல உனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லுமா. அம்மா, தயவு செஞ்சு பேசுமா. எல்லாம் கூட டிசைனா இருக்குமா. சிரிச்சுட்டா, என் தள்ளச்சுன்னு சிரிச்சுட்டா. கல்வி மறப்பதற்கு மனசு இருந்தால் குடித்து விடுவேன், மறப்பதற்கு மனசு இருந்தால் அவளை மறந்து விடுவேன். இருக்கிறதோ தம்மா தூண்டு மனசு. நான் என்ன பண்ணுவேன். வேலை ஏடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாக்கெட் இதெல்லாம்? மனசுல இருக்கிற சோகத்தை மறக்கிறதுக்கு மருந்து, மலிவு விலை மது. உனக்கு என்ன தில்லு இருந்தா என் கார் மேல உட்காந்துருக்கு தண்ணி அடிப்பேன். இது காரா இல்ல பாரா? தப்பா நினைக்காதீங்க முதலாளி. என் சோக கதையை கேட்டா பாக்கெட் எல்லாம் நீங்களே காலி பண்ணுவீங்க. உனக்கு அப்படி என்னடா சோகம்? முதலாளி என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா முதலாளி. போற போக்கு பார்த்தா இது நேஷனல் ப்ராப்ளம் ஆயிடும் போல இருக்கு. என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்கார பாவிக்கிட்ட மோசம் போயிட்டா முதலாளி. உனக்கு பக்கத்து வீடு, எனக்கு ஏத்த வீடு. வேலை இப்ப நம்ம 2 பேரும் ஒரே படகுல போயின்னு. ஆமா, இப்ப நம்ம படகு தண்ணியில தான் போய்கிட்டு இருக்குது. படகு ஓட்டினது போதும், துடுப்ப கீழே போடு. உன்னை என் சகோதரனா நினைச்சு ஒரு தகுதியை சொல்ற, கேக்குறியா? சொல்லுடா தம்பி. சொல்றா தம்பியா? மலிவு விலை மது அடிச்ச உடனே நான் உனக்கு மலிவா போயிட்டேனா? இருந்தாலும் அடிச்ச மருந்துக்காக நான் உன்னை மன்னிச்சுட்டேன். மேட்ர கேளு. வேலு, அதான் விஷயம் வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்ச. உடனே உன் பொண்டாட்டிய விவாகரத்து பண்ணிடு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு என் பொண்டாட்டி விவாகரத்து பண்ண சொல்றீங்க? அதான் உன் பொண்டாட்டிக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கள்ளக்காதல்னு ப்ரூவ் ஆயிடுச்ச. முதலாளி, எனக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை விட்டேன். உணர்ச்சி வசப்படாத. உன் உடம்புல இருக்கிறதோ ஒரே டீஸ்பூன் ரத்தம், அதையும் அனாவசியமா பாயில் போயிட்டாத வேலு. முதலாளி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் என் பொண்டாட்டி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தா. அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். அதைத்தான் என் பொண்டாட்டி மோசம் போயிட்டான்னு சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தத்துவ பாட்டு எல்லாம் பாருங்க. முதலாளி, பொண்டாட்டிங்கிறவன் புருஷன் நெஞ்சில சுமக்கிறவன், குழந்தைய வயிற்றுல சுமக்கிறவன், குடும்பத்தை தலையில சுமக்கிறவன், பாரத்தை சுமக்கிறவன் தான் தாரம். அந்த தாரத்தை எவன் ஒருத்தன் சோரம் போடணும்னு நினைக்கிறானோ அவன் சோமாரி, ஏமானி, ஏப்மாரி, முள்ளமாரி. I am very sorry. வணக்கம்மா. என்ன வேணும்? டாக்டர் பார்க்கணும். டாக்டர் இல்ல, கம்பவுண்டர் இல்ல. மாடியில நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்ப வீட்டு வாசப்படிக்கே வந்துட்டா. மானம் கிடைச்சிருமா? ஆண்டி, எங்க அம்மா சமயத்துல அப்படித்தான், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா. வணக்கம் டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். Why not? உள்ள வாங்க. கம். உட்காருங்க. சிதா, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அது விஷயமா சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன். நீங்க ஏதோ மருந்து சீட்டு எங்க கடைக்கு அனுப்பிச்சீங்களா? மருந்து சீட்டு எழுதுறது தான் என் வேலை.
அத குறிப்பிட்ட கடையில வாங்கணும்னு நான் யாரையும் வற்புறுத்துறது இல்லையே. இனிமே எங்க கடையில வாங்க வேண்டான்னு தயவு செஞ்சு வற்புறுத்தி சொல்லிடுங்க. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க அனுப்புற மருந்து சீட்டு உங்க கடைக்கு போயிருக்கு. அது தப்பா புரிஞ்சுக்கிட்ட அவரு என் மேல சந்தேகப்பட்டு அழாதீங்க. என் புருஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். என் நிம்மதியும் உங்க கையில தான் இருக்கு. என்னை கைவிட்டாதீங்க டாக்டர். உங்க புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நிச்சயமா நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன்.